அன்றைக்கி அப்படி நடந்துருச்சு. ஆனால் தெரிஞ்சது ஏதோ ஒரு எல்லாம் மீறி போயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நான் போய் தோப்புக்கரணம் போட்டு மன்னிப்பு கேட்டேன். அப்போ உங்களை வந்து பயங்கரமாக ட்ரிகர் ஆக்கின ஒரு விஷயம் அந்த வார்த்தை குட் டச் பேட் டச்னு. கொஞ்சம் 18+ இருக்குங்க, வல்கராக இருக்குது, இது ஃபேமிலிலாம் பார்க்குற ஷோ, இந்த மாதிரிலாம் நடந்துக்கலாமா, நாய் குலைக்கிற மாதிரி இருந்திருக்கும், அந்த பிஹேவியர்லாம் சொல்லியிருப்பாங்க. ஐ திங்க் தட் இஸ் அடிக்கிறாங்க ஒருத்தர் வந்து உண்மையாகவே அது அனுபவிக்கிறாங்கன்றது கூட உங்களால் சொல்ல முடியாது அந்த வீட்டில். ஏன்னா அதே பர்சன்ஸோட டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. விக்ரம் அப்படி சொல்கிறாரு, சபரி கத்துறாங்க, அதெல்லாம் ஓகே. உங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் வினோத்தும் சொல்லிட்டு இருந்தார் அந்த டைமில், ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு. அவன் ஒரு பாசத்தில் பண்ணுறான், அவன் ஏன் அதை பண்ணணும்? இல்லை, இப்போ ஒரு டைமில் வந்து இப்போ வினோத் சொல்லியிருப்பாரு, கலகம் பண்ணுறாடா வேண்டாண்டான்னு சொல்ற மாதிரி ரொம்ப அழுதெல்லாம் பேசியிருப்பாரு. அரோராவும் சரி இப்போது வினோத்தும் சரி மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவள் உனக்கு செட் ஆக மாட்டா, அவள் வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி. அவள் கூட பேசாத வரைக்கும் நீ கரெக்டாக போயிருந்த. பட் டு பி ஆனஸ்ட், நடுவில் உங்களுக்கு அரோரா மேலே ஏதாச்சும் ஒரு ஃபீலிங்ஸோ இல்லை ஏதாச்சும் இருந்துச்சா? இப்போ இந்த பிக் பாஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைட்டில் வினர் ஆகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருந்துச்சு. பட் சில காரணங்களால் ரெட் கார்டு கொடுக்கப்படுது, நீங்கள் வெளியே வரீங்க. சரி, உண்மையாகவே நான் சாரி கேட்கலான்னு தான் போனேன். அந்த டைமில் வந்து சில விஷயங்கள்லாம் நடந்தது அக்கா கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் வினோத் வந்து அழுதான், வந்து என்கிட்ட வந்து Title sponsors Max Gold. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Grand Royal Tours. We make sweet memories. MCR Pure Cotton Club. Formal and casual shirts. Presta Women's Wear. அனைத்திலும் பெஸ்டா Presta Innerwear Leggings and Nighties. Presents Kamarudin Fans Festival. Supported by the Chennai Silks. Let the celebrations begin. Mr. Gold. தரத்திலும் அளவிலும் no compromise. டார்லிங் சோலார் 20,500 முன்பணத்தில் இப்போது சோலார் மூலம் இலவச மின்சாரம். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு, நல்லாவும் இருக்கு. ஸ்பெஷல் பார்ட்னர் ஐஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். திங்க் ஹை அச்சீவ் ஹை. ஹைஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. உங்களுடைய ஒரு பழைய இன்டர்வியூலாம் பார்க்கும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க, எப்படியாச்சும் ஒரு ஆக்டர் ஆகணும், ஒரு ஸ்ட்ரகிளிங் ஆக்டராக உங்களுடைய ஃபேஸ் அது எல்லாமே பார்த்துருந்தோம். அது ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபேஸ். ஏன்னா ஒரு பெரிய ஒரு சீரியலில் ஒரு பெரிய லீட் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க. ஸோ அதில் சில மாற்றங்கள் நடக்குது. அது மாதிரி ஒரு வெற்றியை நோக்கி ஒரு மிடில் கிளாஸ் பையன் ஓடுறான், ஆனால் அவன் வாழ்க்கையில் அந்த ஒரு வெற்றி வரவே இல்லை. இப்போ இந்த பிக் பாஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைட்டில் வினர் ஆகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருந்துச்சு. பட் சில காரணங்களால் ரெட் கார்டு கொடுக்கப்படுது, நீங்கள் வெளியே வரீங்க. அது உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சரி, அதை பற்றி பேசுவோம், அதை பற்றி கண்டிப்பாக பேசுவோம். சரி, ஓகே. ஸோ உங்களுக்கு அது வந்து எவ்வளோ இருக்குது, அதுவும் ஒரு கஷ்டமாக பட்டுச்சா? இப்போ எல்லா லவ்வும் கிடைக்குது. சரி, என்னடா நான் ஒரு டைட்டில் வின்னராக ஆகணும்னு உள்ளே வந்தேன், பட் நடுவில் திடீர்னு போகிறேன்றது ஒரு கவலை ஏற்படுத்துச்சா? எனக்கு ஒரு இன்ட்யூஷன் வந்துருச்சு. இது நான் ரெட் கார்டு வாங்க போகிறேன்றது வந்து எனக்கு ஒரு கட் ஃபீலிங் இருக்கும், ஏதோ தப்பாக நடக்க போகுது சொல்லிட்டு. அப்போ வந்து என்னாச்சுன்னா, சரி உண்மையாகவே நான் சாரி கேட்கலான்னு தான் போனேன். அந்த டைமில் வந்து சில விஷயங்கள்லாம் நடந்தது அக்கா கிட்ட. ஸோ சரி ஓகே ஃபைன், ஏதோ அவங்க மேபி உண்மையாகவே இதுவாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வினோத் வந்து அழுதான், வந்து என்கிட்ட வந்து அவன்
அதான் அவன் வந்து அழுதப்போ என்னாச்சு, மேபி அவன் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருந்திருக்கலாம் போல். ஏதோ ஒன்று கேமுக்கு தான் எல்லாருமே வந்து உள்ளே இருக்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான், யாருமே கெட்டவங்கன்னு கிடையவே கிடையாது. எல்லாருமே ஒரு கண்டஸ்டன்ட் தான், அவங்களுக்கும் லைஃப் இருக்குது. ஆனால் அங்கே நடக்கிற சுச்சுவேஷன்ஸு அது ஒரு, நான் போக போக அது ஒரு கேமுன்றதே நான் மறந்துட்டேன். நான் வந்து அங்கே வாழவே ஆரம்பிச்சிட்டேன். நான் என்னன்னா பாருவும் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் அதுக்காக தான் வெளியே வந்து நான் அழுதேன். மெயினாக வந்து அந்த ரெட் கார்டு கொடுப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அப்புறமா வந்து வினோத் அழுததை வச்சு நான் வந்து அழுது பொழந்து தள்ளிட்டேன் போட்டு. ஏன்னா நான் அவ்வளோ சீக்கிரம் அழுகவே மாட்டேன், ரொம்ப டஃப்பாக தான் வெளியே காட்டிப்பேன். பட் ஆனால் ஒரு ஸ்டில் ஒரு சின்ன பையன், ஸ்கூல் பையன், அந்த குட்டி பையன் வந்து உள்ளே தான் இருக்கான். பட் வந்து என்னென்னா அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. நான் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சம்பாரிச்சிருக்கேன். கானா வினோத் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நான் சம்பாரிச்சிருக்கேன். அப்புறம் பாருவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் வந்து சம்பாரிச்சிருக்கேன். அண்ட் எஸ், ஃபர்ஸ்ட் எல்இடி. ஸோ நிறைய சண்டைகள், நிறைய சச்சரவுகள். யார் அந்த என்னென்ன பிளேஸில் பிடிச்சிருக்கான்னு பார்க்கலாம். அண்ட் எஸ், ஃபர்ஸ்ட் கிளிப்பிங் ப்ளீஸ். என்ன ப்ரோ இது, டென்னிஸ் பாலே ஃபுட்பால் மாதிரி அடிச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு என்னென்னா வந்து அந்த டைம் வந்து எனக்கும் பாருக்கும் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அது அவன் ரொம்ப பேசிக்க மாட்டீங்க. ஆமாம், அது என்னென்னா வந்து நாங்கள் இந்த மாதிரி இருந்ததே இல்லை. தேர்ட் வீக்லேருந்தே வந்து இந்த லாஸ்ட் 87th டே வரைக்குமே எப்படி இருந்தோம் அப்படின்னா, ஐ திங்க் இது 87th டேன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தோம்னா எங்களுக்குள்ளே பெருசாக அந்தளவுக்குலாம் சண்டை வந்ததே கிடையாது. அந்த ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்து ஒரு இது பண்ணாங்கல்ல, அப்போது ஒரு சண்டை வந்தது. அதுக்கப்புறம் அன்றைக்கி மட்டும்தான் வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் மாதிரி இருந்தது. நான் இதான் நானுன்ற மாதிரி அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் போனாங்க, நான் ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டேன். அது வந்து அன்றைக்கி அப்படி நடந்துருச்சு. ஆனால் தெரிஞ்சது ஏதோ ஒரு எல்லாம் மீறி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஏன்னா கேமில் நடக்கிறது தான். ஸோ அதுக்கப்புறமா தான் நான் போய் தோப்பு கரணம் போட்டு மன்னிப்பு கேட்டேன். இன்ஃபேக்ட் இது முடிச்ச உடனே உள்ள ஒரு நடந்திருக்கும். கானாவின தெரியாம சொல்லியிருப்பாரு, டேய் நீ அவளை அடிச்சா நீ அவளை போட்டுடுறா, டேய் அவளை அடிச்சா ரெட் கார்டு கொடுத்துருவாங்க, ஐயோ சாரி நீ அவளை அடிச்சா. அது வந்து செம்ம ஃபன்னா இருந்துச்சு சில டைம்ல நம்ம வார்த்தை விடும் போது. வினோத் மாதிரி வந்து நெக்ஸ்ட் கவுண்டர் மணி வந்து வினோத் தாங்க. நீங்கள் அதில் நம்பலாம் கூட, அதான் நிஜம். ரொம்ப நல்ல டேலண்டடு. அவன் கவுண்டர் போட்டுகிட்டே இருப்பான். என்னால் வந்து சிரித்து இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் வந்து ரொம்ப வலிச்சு வீங்கி ஒரு மாதிரி அந்த அளவுக்கு வந்து அவன் காமெடி பண்ணுவான். இஸ் எ ரியல் என்டர்டெய்னர். நல்ல டேலண்டடான ஒரு ஃப்ரெண்டு. என்ன மச்சி, என்ன சாப்பிட்டியா? நேற்று நைட்டு கூட கால் பண்ணான். கால் பண்ணிட்டு எங்களுக்குள்ள ஒரு நல்ல பர்சனலான ஒரு நல்ல பாண்டு. அவங்க ஒய்ஃப்மே வந்துட்டு எப்படின்னா ஒரு அப்படியே சிஸ்டர் ஃபீல் வந்துருச்சு. ஆனால் என்னென்ன யாருமே இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்படிலாம் சொல்லாதீங்கன்னொன்னே எனக்கு ஒரு மாதிரி நல்ல ஃபீல் இருந்தது. அவங்க குழந்தைங்களை பார்க்கும்போது வந்து ஏதோ தங்கச்சி பசங்களை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதெல்லாம் ஒரு கிஃப்ட் மாதிரி ஏதோ கடவுள் கொடுத்துட்டாரு போல், மேபி அந்த மாதிரி ஒரு. சூப்பர். சரி, நான் இந்த கிளிப்பிங்கோட சேர்த்து ஒரு விஷயம் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த டைம்ல தான் உங்களுக்கும் பார்க்கும் பயங்கர ஒரு கான்ஃப்ளிக்ட் போயிட்டே இருந்துச்சு, நீ கரெக்டா நான் கரெக்டா. அப்போ உங்களை வந்து பயங்கரமா ட்ரிகர் ஆக்கின ஒரு விஷயம் அந்த வார்த்தை குட் டச் பேட் டச்னு. ஸோ அப்போ என்னதான் நடந்துச்சு? ஒரு வேளை அவங்க சொன்னது உங்களுக்கு ஒரு மாதிரி ட்ரிகர் ஆயிடுச்சா? இல்லை வாட் ஹேப்பன்? அப்படி ஒன்று சொல்லவே இல்லை ஆக்சுவலாக. அது வந்து ஆக்சுவலாக எப்படின்னா அன்வான்ட் டச்சுன்னு சொன்னாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாங்கள்ல, ஒயிட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்தாங்கள்ல, மேபி அவங்க அந்த பெட்டரான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம். அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தால் அவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. அன்வான்டாக நான் ஏன்டி இது பண்ண போகிறேன்ற மாதிரி அப்படி போயிருக்கோம். அது பேட் டச் அப்படி இப்படி போகிறப்போ அது கைண்ட் ஆஃப் ஒரு வேறு மாதிரி கான்ட்ரவர்சிஸ்லாம் உள்ளே வந்தது. அது முடியும்னு பார்த்தா எனக்கு என்னென்னா எல்லாமே ரெக்கார்டடில் நம்ம வந்து வி ஷுட் கிளியர் இட் ஆன். ஒரு வைடர் ஆடியன்ஸ் இருக்காங்க, வைடர் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆடியன்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அதிலே கிளியர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் அவங்கக்கிட்ட பேசினேன். அது எல்லாமே
அப்புறம் பார்த்தா வெளியே வந்து பார்த்தான்னு தெரியுது அவங்க அப்படி சொல்லவே இல்லைன்ட்டு. ஆட மண்டையிலக்கு கொண்டே மறந்துட்டோமேன்ற மாதிரி ஒரு ஃபீலு. ஓகே தான். ஓகே. வீட்டில் நடக்குதான் கன்ஃபியூஷன்ஸ் ஆர் ரியலி வெரி காமன். ரைட். அதே போல இதுக்கு முன்னாடி இல்லாத சீசன் நிறைய இந்த எலிமினேட் ஆன வர கண்டஸ்டன்ஸ்லாம் இன்டர்வியூ எடுத்திருந்தோம். அப்போ அவங்களே சொல்லியிருப்பாங்க, இந்த வாட்டி கொஞ்சம் சில வார்த்தைகளாக இருக்கட்டும், சில பேர் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், கொஞ்சம் 18+ இருக்குங்க, வல்கராக இருக்கு, இது ஃபேமிலிலாம் பார்க்குற ஷோ, இந்த மாதிரிலாம் நடந்துக்கலாமா, ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க, பழகுறாங்க. குறிப்பாக துஷார் அரோராவாக இருக்கட்டும், நீங்கள் பார்வதியாக இருக்கட்டும், இந்த 4 பேரோட பேர் அதிகமாக வந்துட்டே இருந்துச்சு. நடுவில் ஒரு வாட்டி உங்களையும் நீங்களும் பார்வதியும் அவங்க தனியாக இருக்கும் போது எல்லாம் வெளியே படுத்துட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு அந்த டாக் நாய் குலைக்கிற மாதிரி இருந்திருக்கும், அந்த பிஹேவியர்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன ஆச்சு? சில நேரங்களில் நம்மளாலே அது எப்படி சொல்கிறது, அது எமோஷனலாக கண்ட்ரோல் பண்ண முடியாதா, இல்லை ஹவு யூ டிஸ்கிரைப் தட்? அது எப்படின்னா வந்து நம்ம ஒரு பிளான் போடுவோம், கடவுள் ஒரு பிளான் போட்டுருவார். ஓகேங்களா? அது வந்து எப்படி சொல்கிறது, ஐ திங்க் தட் இஸ் டூ பர்சனல் எங்களுக்குள்ள. ஆமாம், ஏன்னா வந்து நான் ஏன் வந்து பாருனா லைக் லாங் ஃப்ரெண்டாக நான் எப்போவுமே இருப்பேன். லைக் எப்போவுமே ஒரு நெக்ஸ்ட் லெவல் கண்டிப்பாக கொண்டு போகிற மாதிரி ஒரு பர்சன் பார்க்குறேன்னா, ஷீ இஸ் வெரி வெரி லாயல். ரொம்ப ரொம்ப லாயல் அவங்க. அந்த மாதிரி வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, அவங்கள எந்த விதத்துலேயும் இறக்கிடக்கூடாது சொல்லிட்டு தான் அந்த கார் டாஸ்க்லேயே வந்து நான் சண்டை போட்டேன். அது வந்து என்னோடய ஃபைட்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாண்ட்ரா கிட்ட அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து என்கிட்ட அதை கேட்குறப்போ இட்ஸ் பிட்வீன் மீ அண்ட் மை விமென்ல. ஸோ அதான் அது வந்து தட் வாஸ் டூ சென்சிட்டிவ் டு ஆஸ்க். ஸோ ஐ வில் நெவர் என்கரேஜ். யாராக இருந்தாலும் அது தப்பு தான்ற மாதிரி தான் அந்த சண்டை வந்தது. ஓகே ஓகே. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் ரொம்ப தூரம் போயிடுச்சு சண்டை. ஏன்னா அந்த கில்லர் காயின் டாஸ்க் இருந்தது இல்லையா? ஸோ ஆல் இஸ் ஃபேர்ன்ற மாதிரி எல்லாம் விளையாடி இருப்பாங்க அந்த டைமில். ஸோ எனக்கு நெக்ஸ்ட் டே அந்த கார் டாஸ்க்லேயும் ஓகே ஆல் இஸ் ஃபேர்ன்ற மாதிரி தான் இது தோணுச்சு. பட் ஸ்டில் could have been controlled, and I accept the consequences. I accept everything what I have done. Next time வந்து இது நடக்காது, கண்டிப்பாக என் லைஃப்பில் நடக்காது. ஓகே. எங்கேயும் கோவமும் பட மாட்டேன், எங்கேயும் வார்த்தையும் விட மாட்டேன். நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு படத்தை பண்ணிக்கிட்டு அவ்வளோ மக்களை மகிழ்விச்சுக்கிட்டு அப்படியே நான் வாழ்ந்துருவேன். ரைட் ரைட். நீட். நெக்ஸ்ட் கிளிப். டேய் பார்த்தா பிக் பாஸ் வீட்டில் என்னடா பேட் வேர்ட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அந்த ஏன்னா இப்போ விக்ரம் வந்து நிறைய நேரங்கள் ரொம்ப அமைதியாக உள்ளவரோட, அவரே பார்த்தா 1க்கு 9 வாட்டி ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு மாதிரி பயங்கர ட்ரிகர் ஆகிட்றாங்க. நீங்கள் உள்ளே இருக்கீங்க, உங்களுக்கு அப்போ தோணுச்சா? ஏன்னா கமருதீன் வந்து ஈஸியாக ட்ரிகர் பண்ணிடலாம், ஒரு இதை சொல்லலாம், வெளியிலேருந்து அவ்வளோ பேர் கத்துறாங்க, இது பண்ணலாங்க. உங்களுக்கு தோணுச்சா டாஸ்க்காது இதுவோ அதை நான் வெளியே வரேன்டா? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அங்கே நடக்கிறது எல்லாமே வந்து எப்படின்னா, நான் சொன்னேன்ல, ஒருத்தர் வந்து நடிக்கிறாங்க, ஒருத்தர் வந்து உண்மையாகவே அது அனுபவிக்கிறாங்கன்றது கூட உங்களால் சொல்ல முடியாது அந்த வீட்டில். ஏன்னா அதே பர்சன்ஸோட டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃப்ரம் டே 1 வந்து டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து உங்களுக்கே தோணும், ஒருவேளை உண்மையாகவே அப்படியா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும் உங்களுக்கு. விக்கல்ஸ் வந்து அன்றைக்கி வந்தது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு மாதிரி செட்டப் மாதிரி எனக்கு தோணுச்சு. லைக் வெளியே வந்து வெளியே வாடானா எப்போவுமே அவன் அந்த மாதிரி கூப்பிட மாட்டான் என்ன. நீ வாடா வெளியே, நீ வாடா சண்டைக்கு வாடா அப்படின்னு. அப்போ தான் என் டவுட் இருந்தது, சரி ஓகே ஏன் இந்த மாதிரி அவன் கேட்குறான். ப்ளஸ் வந்து அப்யூசிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டான். ஸோ இது நம்ம வீக்கெண்டில் எடுத்து வைப்போம். ப்ளஸ் வந்து நம்ம பண்ணது தப்பு தான், ஆனால் எனக்கு கில்லர் காயினில் எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்றதையும் நம்ம வீக்கெண்டில் சொல்லலாம். ப்ளஸ் வந்து அவங்களும் பேசணும், நானும் பேசணும். இட்ஸ் அ மியூச்சுவல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நான் கொஞ்சம் லெவல் மீறிட்டேன் தான் அப்படின்ற மாதிரி நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் தான் இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி எனக்கு இறங்கி போகணுன்னு எனக்கு தோணுச்சு தான். இறங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ரெட் கார்டுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இறங்கிட்டா அது ஒரு ஃபைட்டு. இறங்கிட்டோன்னா இட்ஸ் ஆன் மை கால். காரை விட்டு இறங்கிட்டு வந்து நம்ம ஏமாலியாக நிற்கக்கூடாதுல்ல. உன்னை காரை விட்டு இறங்க வைக்கிறதுக்கு தான் நான் அப்படி பண்ணேன்னு அவர் சொல்லிடக்கூடாதுல்ல. அதனால தான் நான் உள்ளே உட்காந்துட்டு இருந்தேன்.
வெளியே வந்து இட் ஷுட் பி வெரி ப்ராக்டிக்கல் ஆல்சோ. நம்ம யாரையும் அடித்து துன்புறுத்துறதுக்காக அங்கே போகல, ஒரு கேம் விளையாட தான் போயிருக்கோம். அதனாலேயே நான் ஐ ஸ்டூட் இன்சைட் ஒன்லி. இட் வாட்ஸ் அ ட்ராப் மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இட் வாஸ் அ ட்ராப் ஃபார் மீ. ஆஸ் அ பிளேயராக உள்ளே இருக்கும்போது ஐ ஃபெல்ட் இட் வாஸ் அ ட்ராப். ஸோ ஏன்னா தெரியல, ஒரு மாதிரி பயங்கர ட்ராமாவாக போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஐ ஹேட் ட்ராமாஸ் எனக்கு. ஸோ ஐ லைக் டு பி ரியல் ஒன்லி. ஐ டோன்ட் நோ, மேபி எனக்கு. சரி சரி, இப்போ ஒரு பக்கம் விக்ரம் அப்படி சொல்றாரு, சபரி கத்துறாங்க, அதெல்லாம் ஓகே. உங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் வினோத்தும் சொல்லிட்டு இருந்தாரு அந்த டைம்ல, ஏன்டா இப்படி பண்ற நீ, ஏன்டா இப்படி பண்றேன்னு. அப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சரி, இவங்க 2 பேரும் சரி, என்னடா நம்ம மச்சானே இது மாதிரி சொல்லிட்டு இருக்கானே, அப்போ நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோமோ இல்லை தெரியாம வார்த்தைகள் விட்டுட்டோமோன்ற ஒரு யோசனை இருந்துச்சா? கண்டிப்பாக இருந்தது. நான் பண்ண தப்பு அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவனும் திட்டும்போது, அவன் எப்போவுமே இப்படி திட்ட மாட்டானே, இவனே சொல்கிறான் அப்படின்னா உண்மையாக தான் இருக்கும். அதுக்குள்ளே சபரியும் விக்கல்ஸும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க. ஒரு மாதிரி ட்ராப் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நீ வாடா, வெளியே வாடா, அந்த மாதிரி. நான் அந்த ஒரு மைண்ட் செட்லேயே இல்லை. இந்த மாதிரி வந்து மீதி கேர்ள்ஸை வந்து கார்லேருந்து வெளியே தள்ளணும், அதெல்லாம் என்னோட இதிலே இல்லை. ஸோ அந்த ட்ராப்பில் மாட்டிக்கிட்டேன். வினோத் சொல்கிறத கொஞ்சம் கேட்டிருக்கலாம், எனக்கு அதான் தோணுச்சு. வினோத் வந்து வில் ரியலி கேர் ஃபார் மீ, என் நல்லதுக்கு தான் சொல்லுவான். அப்போ அவன் பேச்சை கொஞ்சம் கேட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஓகே ஓகே ஓகே. அவன் நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் வந்து அழுதுருப்பான். இந்த மாதிரி நான் உனக்கு தான் துரோகம் பண்ணியிருக்கேனா, பின்னாடி பேசியிருக்கேனா அப்படின்றப்போ உண்மையாகவே எனக்கு அந்த டைமில் அங்கே அழுக முடியல. அதுக்கப்புறம் தூங்கிட்டு இருந்தேன். தூங்கிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அழுக வந்துருச்சு. போய் வெளியில் போயிட்டு நல்லா அழுதேன். ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கேம், பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு படம்னா அப்படி தாங்க இருக்கணும். ஒரு படம் மாதிரி நான் பார்க்குறேன் அதை. நீங்கள் ஒரு நல்ல ஒரு படம், காலைல ஒருத்தர் ஏஞ்சி பொங்கல் இட்லிலாம் சாப்பிட்டு ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வராரு, அப்படியே இப்போ தூங்குறாரு. அந்த படத்தை 100 ரூபா கொடுத்து நம்ம பார்ப்போமா? ஸோ எல்லா எமோஷன்ஸும் அதில் இருக்கணும், எல்லா தப்புகளும் அதில் நடக்கணும், யாரோ ஒருத்தர் அதை தட்டி கேட்கணும். எல்லாருமே வந்து ஹீரோ நினச்சி தான் உள்ளே விளையாடிட்டு இருப்பாங்க. மேபி அவங்களோட டைம் இப்படிலாம் ஆகிருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ அதுதான் கார்ல இப்பெல்லாம் கார்ல பின்னாடி உட்காரும் போதே இதுல யோசனைலாம் வருதா? இல்லை அது அந்த மாதிரிலாம் நான் எடுத்துக்கல. இது வந்து எப்படின்னா, நான் ஈஸியாக எல்லாத்தையும் கடந்து போயிடுவேன். ஸோ இது வந்து வில் நாட் பி அ பிக் இஷ்யூ ஃபால்ஸ். ஆல்சோ ஐ விஷ் தெம் ஆல் தி பெஸ்ட். பிரஜன் சாண்ட்ரா வந்து தே ஷுட் ரியலி ஹாவ் அ வெரி குட் லைஃப். ரொம்ப 2 குழந்தைங்க, அழகான பெண் குழந்தைங்க இருக்காங்க. அவங்க நல்லா வளர்க்கணும். அதுவும் மீடியா ஃபீல்டில் இருந்துட்டு வளர்க்கணும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அண்ணனும் ரொம்ப ஸ்வீட்டு. நான் பிக் பாஸ் முன்னாடியே பேசியிருக்கேன் பிரஜன் அண்ணா கிட்ட. எப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆனால் நீங்கள் ஒரு ஹீரோ மாதிரியே பேச மாட்டீங்கண்ணா, எனக்கு ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணா அப்படின்ற மாதிரி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இஸ் அ வெரி ரியலி கைண்ட் ஹார்ட்டட். ஸ்டில் நான் பேசினோம், ஃபோனில் பேசினோம். இஸ் வெரி ரியலி குட் ஹார்ட்டட். எவ்ரிதிங் வில் பி சார்ட்டட் அவுட். எல்லாருக்குமே நல்ல லைஃப் அமையணும், அப்படி நம்ம நினச்சாதான் நம்மளுக்கு நல்ல லைஃப் அமையும். இது வந்து நான் பர்சனலாக நான் நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர், பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் ஆக்சுவலி. நெக்ஸ்ட் கிளிப். ஆனால் இது உண்மையிலே யாருக்குமே வரக்கூடாத ஒரு சுச்சுவேஷன். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச 2 பேருமே 2 பக்கம் இருக்காங்க. இந்த பக்கம் போனால் இவங்களுக்கு சண்டை, இந்த பக்கம் போனால் இவங்களுக்கு சண்டை ஆகிடும். அது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அந்த டைமில்? ஏன்னா நீங்கள் ரொம்ப பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணால் ஆப்வியஸ்லி வினோத்துக்கு பிடிக்க பொறுத்தில்ல, வினோத் பக்கம் போனால் பார்வதிக்கு வச்சுப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் இது எப்படி பார்த்தேன் அப்படின்னா, கேமுக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தோற்றுருவோம். உள்ளே வந்து இதோட ரொம்ப கேஆட்டிக்காக போவோம். பேசிக் ஹியூமனாக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, உயிர் நண்பனையும் விட்டு கொடுக்க முடியாது, நம்ம வந்து கேர்ள் ஃப்ரெண்டையும் விட்டு கொடுக்க முடியாது. ஸோ அதான். ஸோ லைஃப்ன்றது வந்து ரொம்ப லாங் டேர்மாக வாழ்கிறதுக்காக தான். அந்த ஒரு 30 டேஸ்க்கோ 1 மந்த்துக்கோ வாழ்கிறதுக்காக கிடையாது. நான் அந்த மாதிரி தான் நான் பழகினேன். இப்போது வந்து வினோத் கூடயும் சரி, பார்வதி கூடயும் சரி, நான் அப்படி தான் பழகினேன். அது வந்து எப்படின்னா, அவன் ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து போயிட்டான். ஆனால் அவன் ஒரு பாசத்தில் பண்ணுறான். அவன் ஏன் அதை பண்ணணும்? அவன் வந்து என் மேலே இருக்க பாசத்தில் அவன் பண்ணுறான். ஸோ அதுவுமே நான் ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். ப்ளஸ் வந்து இவ வந்து ஏன் அமைதியாக போகிறா அப்படின்னா, என் மேலே இருக்க பாசம். ஸோ 2த்தையுமே வந்து நான் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன்.
இல்லை இப்போ ஒரு டைமில் வந்து இப்போ வினோத் சொல்லியிருப்பாரு கலகம் பண்ணுறாடா வேண்டாண்டான்னு சொல்ற மாதிரி ரொம்ப அழுதெல்லாம் பேசியிருப்பாரு. உங்களுக்கு அது எப்படி ஒரு மாதிரி பயங்கர ட்ராமாவாக இருந்திருக்கும்ல, என்னடா நம்மளுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, நம்ம ஃப்ரெண்டு அந்த பொண்ணை பற்றி எப்படி சொல்கிறோம். ஏன்னா நிறைய பேர் இதை ஹேண்டில் பண்ணுவாங்க. நம்ம ரெண்டு பேர் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கும்போது நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணை சொல்லும் போது அது பிட்வீன் கேட் ஆன் த வால்ன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன சொன்னீங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தோணுச்சா, இல்லை மச்சான் அந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு சொல்லணும்னு தோணுச்சா, இல்லை வெளியில் போய் பார்த்துக்கலான்னு தோணுச்சா, வாட் வாஸ் யுவர் மைண்ட் செட்? எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, அவங்க ரக்கட் தான். பாரு வந்து ஷீ இஸ் வெரி வெரி ரக்கட் கேர்ள். ஆனால் வந்து ஷி ஹாஸ் அ வெரி குட் சைட், ரொம்ப குட் சைடு இருக்கு அவங்களுக்கு. நான் அந்த சைட் பார்த்து தான் அந்த சைடை வந்து நான் ரொம்ப விரும்புகிறேன். எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வைல்ட் சைடு இருக்குது. நான் இப்போ இந்த மாதிரி இருக்கேன்ல, ஸோ பிக் பாஸ் ஹவுஸில் வந்து அவ்வளோ ஒரு டஃப்பான சுச்சுவேஷன்ஸில் வந்து நான் ரொம்பவே வந்து ரொம்ப வைலண்ட்டாக ரொம்ப நிறைய கோவப்பட்டு அப்படிலாம் பண்ணியிருக்கேன். ஆனால் மற்றவங்க நினச்சிருந்தா அந்த ஒரு சைடு பார்த்துட்டு இப்போ பாருவும் இருக்காங்கன்னா அந்த சைடு பார்த்துட்டு பேசாமல் இருந்திருக்கலாம். பட் ஷீ அக்செப்ட்ஸ், ஓகே இவன் இப்படி தான். ஆனால் வந்து ஐ ஹாவ் அ வெரி குட் சைடுன்றது அவங்களுக்கும் தெரியுது. எனக்கு 2 பேருக்குமே வந்து அந்த மேட்ச் இருந்தது 2 பேருக்குமே. ஸோ அந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி கொண்டு போனேன். ப்ளஸ் வந்து என்னென்னா, அரோராவும் சரி இப்போது வினோத்தும் சரி மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவள் உனக்கு செட் ஆக மாட்டா, அவள் வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி. அவ கூட பேசாத வரைக்கும் நீ கரெக்டா போயிருந்த. தேங்க்யூ. பட் டு பி ஆனஸ்ட், நடுவில் உங்களுக்கு அரோரா மேலே ஏதாச்சும் ஒரு ஃபீலிங்ஸோ இல்லை ஏதாச்சும் இருந்துச்சா? ஆஹா இல்லை, அரோரா மேலே எனக்கு எந்த மாதிரி ஃபீலிங் வரும்னா, கலாச்சிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும், காமெடி பண்ணிட்டே இருக்கணும்னு தோணும். ஏன்னா ஷீ ரியலி லேப்ஸ் அ லாட், ஸ்மைல்ஸ் அ லாட். நான் நிறையா பேச என்னன்னா எங்களுக்கு மாதிரி ஃப்ரெண்ட் நல்லா இருக்கே, ஃப்ரெண்ட் ஆகிடலாம், ஃப்ரெண்ட் ஜோன் ஆகிடலான்ட்டு தான் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஆனால் அவங்க நிறைய வாட்டி சொல்லுவாங்க எங்களுக்குள்ளே வந்து அந்த பேட் டச் விஷயம் இருக்குல்ல, அது வந்து அப்பப்போ அந்த அந்த டைம் எடுத்துகிட்டு வந்தது கூட அதெல்லாம் வாண்டடாக அவங்க பண்ணல. அந்த வீடு வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வைப்ரேஷன்ஸ்லாம் கொடுக்கும். ஏன்னா க்ளோஸ்ட் என்வாயர்மெண்ட்டில் வேறு எந்த ஒரு விஷயமும் உங்களால் யோசிக்க முடியாது. இப்போ வெளியே இருந்தீங்கன்னா ஃபோன் நோண்டலாம், தேட்டருக்கு போகலாம், பீச்சுக்கு போகலாம், ஈசிஆர் போகலாம், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ஹேங் அவுட் பண்ணலாம். ஆனால் உள்ளே வந்து அதுக்கெலாம் உங்களுக்கு டைமே இருக்கு. உள்ளே இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ சொல்லிட்டு தான் நானே ஆல்ரெடி ஒரு ஓவர் திங்கர். எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் தோணி அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டம்தான். இல்லை இதுதான் நம்மளோட பிரதிபலிப்பு தான் வந்து மற்றவங்களே. இப்போது நம்ம கரெக்டாக இருந்தோன்னா தான் ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் கரெக்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஓகே இவங்க கரெக்டாக தான் இருப்பாங்கன்னு சொல்லி நான் நம்பி பழக ஆரம்பிச்சிட்டேன். அது கரெக்டாக தான் இருக்காங்க. ஏன்னா நடுவில் ஒரு கிளிப் கூட ரொம்ப ஃபேமஸ், நீங்களும் அரோராவும் இந்த ஒரு வாசலில் உட்காந்து படுத்துட்டு இருப்பீங்க. வீணும் ஆனால் கொஞ்சம் பர்சனலாக பேசி நான் வந்து போங்க நான் உள்ளே போகிறேன். அப்போ வந்து நீங்கள் ரொம்ப சிரிச்சுட்டு தான் அதை ஹேண்டில் பண்ணிப்பேன். என்ன அப்படின்னா பர்சனலாக பேசுனீங்க, இன்னொருத்தர் வர்றதை நவுந்து கூட போகாத அளவுக்கு. அது அவங்க வந்து அதான் இந்த விஷயத்தை பற்றி தான், லைக் எப்படின்னா நான் ஃப்ரெண்டாக வந்து அவங்க கூட பழகுறேன், பாரு கூட வந்து மோர் தென் ஃப்ரெண்டாக பழகுறேன். சரி ஓகே. ஸோ அது என்ன ஆச்சுன்னா, பாரு கண்ணுக்கு வந்து அரோரா வந்து ஒரு பொட்டென்ஷியல் த்ரெட் மாதிரி தெரிஞ்சிருக்காங்க. எப்படின்னா வந்து இவன் வந்து அவ கூட க்ளோஸ் ஆகிடுவானோ, ஒருவேளை 2 பேர்கிட்ட கேம் விளாட்றானோ, அந்த மாதிரி அவங்களோட தாட்ஸ் போயிட்டுருக்கோம். நான் 2 பேருமே ஃப்ரெண்டாக பார்த்து தான் பேசிகிட்டு இருந்தேன். மேபி வந்து வெளி உலகத்தில் எப்படி வேணால் இருப்பாங்க போல், இங்கே இருக்கும்போது ஃப்ரெண்ட்லியாக தான் பேச போகிறோன்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஃப்ரெண்டாகவும் இருன்னு நான் சொல்லுவேன், அவங்க அதுக்கு ரெடி இல்லை. ஏன்னா பாரு வந்து இந்த மாதிரி நாமினேஷனுக்கு வந்து அடிக்கடி அரோராவை போடுறாங்கன்னு அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மேபி அவங்களோட ஒரு கேம் பிளேவாக கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. ஸோ அதான் அதான் கேம்குள்ளே இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க இப்படி தான்டா அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே தேவர் சாக்ரிஃபைசிங் தேர் லைஃப்ஸ், புரியுதுங்களா? வெளியே வந்தால் தான் அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்கலை சொல்லிட்டு. ஆனால் அதுதான் அவங்க ரியாலிட்டியான்னு கேட்டால் இல்லை. எவ்ரி ஒன் ஆர் வெரி வெரி ஸ்வீட் ஹார்ட்டட், எவ்ரி ஒன் ஆர் வெரி வெரி கைண்ட் ஹார்ட்டட். தே டிசர்வ் மோர் சான்சஸ் இன் மூவிஸ், சீரியல்ஸ் எல்லாத்துலேயும் அவங்க வந்து தே டிசர்வ் எவ்ரி திங். பிகாஸ் கண்டிப்பாக கண்டிப்பாக சூப்பர். டைட்டில் ஸ்பான்சர்ஸ் மேக்ஸ் கோல். மேக்ஸ் கோல், கேஷ் ஃபார் கோல். கால் 04445454545. Grand Royal Tours. We make sweet memories. MCR Pure Cotton Club. Formal and casual shirts. Presta Women's Wear. அனைத்திலும் பெஸ்டா Presta. Presta Innerwear, Leggings and Nighties.
presents Kamarudin Fans Festival, supported by the Chennai Silks. Let the celebrations begin. Mr. Gold, தரத்திலும் அளவிலும் no compromise. டார்லிங் சோலார் 20,500 முன்பணத்தில் இப்போது சோலார் மூலம் இலவச மின்சாரம். அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு, நல்லாவும் இருக்கு. ஸ்பெஷல் பார்ட்னர் i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். திங்க் ஹை அச்சீவ் ஹை. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க.